ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிடி லா ஸ்டடீஸ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ஒரு லேண்டோ ஒரு வீட்டையோ வாங்குறீங்கன்னா லீகல் பார்க்கணுமான்னு கேட்டாக்கா கண்டிப்பாக பார்க்கணும். இது யார் மூலயமா பார்க்கலான்னா அட்வொகேட் மூலயமா பார்க்கலாம். லீகல் பார்க்குறதுக்கான ப்ரொசீஜர் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லீகல் பார்க்காம ஒரு லேண்டை வாங்கினா என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு லேண்டை வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன பார்க்கணுன்னா, அந்த லேண்டுக்கான பேரண்ட் டாக்குமெண்ட்லேருந்து ப்ரெசண்ட்டில் இருக்கிற யாருக்கிட்ட இருக்குதோ அந்த ப்ரெசன்ட் டாக்குமெண்ட் வரைக்கும் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். அடுத்தது வந்து ஈசி வில்லங்க சான்றிதழ், அண்ட் தென் ரெவென்யூ ரெக்கார்டு, அதாவது பட்டா, அதுவும் அந்த கரண்ட் ஓனர் பேரில் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது இருக்கும். இது எல்லாத்தையுமே செக் பண்ணும்போது டைட்டில் வந்து ஸ்மூத்தான கிளியர்லியாக இருக்கணும். எக்ஸாம்பிள், இப்போ எக்ஸ்ன்ற பர்சனு அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறாரு, அவர்கிட்ட இருந்து கை மாறி இசட் என்ற பர்சன் வரைக்கும் போகுது. அப்போ எக்ஸ்லேருந்து இசட் வரைக்கும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சுருந்தாங்களோ அது எல்லாமே சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா, ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா, அது கரண்ட் ஓனர் பேரில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், நாங்கள் லேண்டாக வாங்குகிறோம், எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கரெக்டாக இருக்குது, ஆனால் அப்போ ஏன் லீகல் பார்க்கணுன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டியது இருக்கும். ஒரு அட்வொகேட்டுக்கிட்ட நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுத்து லீகல் பார்க்குறது மிகவும் நல்லது. ஏன்னா இது நிறைய ஏமாத்து வேலை நடக்குது. அதாவது ஒரு டாக்குமெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணாமலே அவங்க சேல் பண்ணுவாங்க. அதை சேல் பண்ணும்போது அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணி தராத அந்த நாளை வந்து தள்ளி போட்டுகிட்டே வருவாங்க. பண்ணித்தரேன், ரிஜிஸ்டர் நாளைக்கு பண்ணுறேன் சொல்லிட்டு தள்ளி போடுவாங்க. ஆனால் வந்து அவங்க அந்த லேண்டோடைய ஒரிஜினல் ஓனராகவே அவங்க இருக்க மாட்டாங்க. கடைசியாக மணியை வாங்கிட்டு ஏமாற்றிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ப்ரெசண்ட்டாக நடந்து தான் இருக்குது. ஃபஸ்ட்டு அவங்க தான் ஓனரா, யார் ஓனருன்னு சொல்லிட்டு அதை அசைன் பண்ணிக்கிறது மிகவும் நல்லது. அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக வெரிஃபை பண்ணணும். ஈஸி வெரிஃபை பண்ண பிறகு அந்த லேண்டில் எந்த ஒரு வில்லங்கமும் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அட்வான்ஸ் பே பண்ணணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னென்னா, நீங்கள் ஒரு அட்வான்ஸ் மணி பே பண்ணுறீங்கன்னா அது வந்து சேல் அக்ரிமெண்ட் போட்டு அதை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அட்வான்ஸ் மணி பே பண்ணலாம். பிகாஸ் நீங்கள் வந்து பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க பேரில் இருக்கிற நம்பிக்கையும் பேரில் அவங்களுக்கு அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுத்துட்டு இது பல சிக்கல்களை உருவாக்கும். அதாவது நீங்கள் அந்த மணியை ரெக்கவர் பண்ண ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். நீங்கள் வந்து சேல் அக்ரிமெண்ட் போடாத அவங்களுக்கு மணி பே பண்ணிட்டீங்க, அதை மறுபடியும் நீங்கள் வாங்குறதுக்கான ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வாங்கவே முடியாதுங்களாம் கேட்டால் முடியாதெல்லாம் இருக்காது, வாங்க முடியும். ஒரு அட்வொகேட் மூலியமாக நீங்கள் வாங்க முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் நோட்டீஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் லீகல் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், அதுக்கப்புறம் வழக்கு தாக்கல் செய்யணும், அதுக்கப்புறம் தான் ஜட்ஜ்மெண்ட் வரும். இது வந்து பல வருடங்கள் ஆகிடும். ஸோ நீங்கள் பிஃபோராக வந்து அட்வான்ஸ் மணி கொடுக்கறதுக்கு முன்னாடியே சேல் அக்ரிமெண்ட் போட்டு அதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸ் மணி கொடுக்கறது மிகவும் நல்லது. அதுக்கடுத்தது வந்து ரெவென்யூ ரெக்கார்டு வந்து கரண்ட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். அதுக்கு அடுத்தது பட்டா ரெக்கார்டையும் வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ ஒரு மேரேஜ் நடக்குதுன்னா அந்த பையனுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வந்து விஓ ஆஃபீஸில் வந்து சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் தகுதியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ மேரேஜுக்கு நம்ம பார்க்குற மாதிரி லேண்டுக்கும் நம்ம வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் வெரிஃபை பண்ணி தான் ஒரு லேண்டை பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுதான் ஒரு ஹெல்த்தியான பர்ச்சேஸாக இருக்கும். ஒரு லேண்டை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த டாக்குமெண்ட்டுடைய மதர் டாக்குமெண்ட்டு, ரெவென்யூ, ஈசி, பட்டா, இது எல்லாத்தையுமே செக் பண்ணிங்கன்னா இட் வில் அவாய்டு லிட்டிகேஷன் ப்ராப்ளம்ஸை அவாய்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ பேங்க் லோனு இருக்கா அந்த லேண்டு பேரில், எதனா மார்டேஜ் எதனா இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்தது வந்து வாட் ஆர் த டாக்குமெண்ட் நீட் ஃபார் லீகல் ஒப்பீனியன். அதாவது ஒரு லீகல் ஒப்பீனியனுக்கு ஒரு அட்வொகேட் கிட்ட போகிறீங்கன்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணுன்றத இதில் பார்க்கலாம். மதர் டாக்குமெண்ட், அதாவது மூலப்பத்திரம், தாய் பத்திரம்னு சொல்லுவாங்க, அது ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து இப்போதைக்கு இருக்கிற கரண்ட் ஓனர் வரைக்கும் இருக்கிற அனைத்து டாக்குமெண்ட்டையும் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு அடுத்தது அந்த லேண்டு பேரில் நீங்கள் பட்டா வாங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த பட்டா காப்பி, ப்ளஸ் அவங்க வந்து வாட்டர் டேக்ஸ் பே பண்ணியிருப்பாங்க, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு பே பண்ணியிருப்பாங்க, அடுத்தது இபி பில்லு பே பண்ணியிருப்பாங்க,
இது எல்லாத்தையுமே யாருடைய பேரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகணும். பிகாஸ் இப்போ அவங்க வீட்டில் ஒரு ஃபாதர் இருக்கார், அந்த ஃபாதர் பேரில் தான் அந்த லேண்ட் இருக்குது. பட் அந்த ஃபாதர் இறந்துட்டாருன்ற பட்சத்தில் அந்த ஃபாதருக்கு பதிலாக அவங்க சன்னு தான் வந்து இது எல்லாத்தையுமே பே பண்ணுறாரு. ஆனால் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலைன்ற பட்சத்தில் அந்த ஃபாதருடைய டெத் சர்டிஃபிகேட் அண்டு இந்த பையனுடைய வாரிசு சர்டிஃபிகேட்டையும் சப்மிட் பண்ணணும். அதுக்கடுத்தது வந்து இந்த எல்லா ரெக்கார்டையும் செக் பண்ணணும். அடுத்தது வந்து இந்த எல்லா ரெக்கார்டும் செக் பண்ணும்போது டைட்டில் ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கணும். அதுக்கடுத்தது வந்து அந்த லேண்டே எதனா பாகப்பிரிவினை செஞ்சுருக்காங்களா, இல்லை எதனா மார்டேஜ் லோன் எதனா இருக்கா, இல்லை எனி சேல் அக்ரிமெண்ட் முன்னாடியே வேறு யாருக்காவது போட்டிருக்காங்களா, அதை எல்லாத்தையுமே செக் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஈசி வாங்கணும். இந்த சொத்தின் பேரில் என்னென்ன கடன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஈசி போட்டு பார்த்தீங்கனாலே இந்த சொத்து மேலே என்னென்ன மார்டேஜ் இருக்குது, என்னென்ன கடன் வாங்கி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அதில் தெரிஞ்சிடும். அதுக்கடுத்தது வந்து ரெவென்யூ ரெக்கார்டு செக் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்து ஒரு பில்டிங்காக இருக்குன்னா பில்டிங் அப்ரூவல் பிளான் வாங்கியிருக்காங்களா, வாங்கி தான் அது பில்ட் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு அதையும் செக் பண்ணணும். அடுத்தது வந்து நீங்கள் கேட்கலாம், ப்ரைவேட் லேண்டுக்கும் கவர்மெண்ட் லேண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு. ப்ரைவேட் லேண்ட்லாம் ஒரு சேல் டீட் பதிவாகி இருக்கும். அடுத்தது ரெவென்யூ ரெக்கார்டும் இருக்கும். ஆனால் வந்து கவர்மெண்ட் சேல் டீட் ரெக்கார்டு பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்டு ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்டும் அவங்களுக்கு கிடையாது. ஸோ மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் லேண்டை வாங்குறது ரொம்ப ரிஸ்க்கானது. ஏன்னா வந்து எப்போ வேணாலும் கவர்மெண்ட் வந்து அதை வந்துட்டு டேக் ஓவர் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு லேண்டோ ஒரு வீட்டையோ வாங்குறதுக்கு முன்னாடி அட்வொகேட்டுக்கிட்ட போயிட்டு இந்த லீகல் செக் பண்ணுறது மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா இப்போத்திய சுச்சுவேஷனில் நிறைய பேர் ஃபால்ஸ் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி டபுள் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி சேல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு ஒரு லேண்டை வாங்குறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு நல்ல சாட்டிஸ்ஃபைடான ஒரு லேண்டு நல்லபடியாக கிடைச்சிடுது. ஸோ நீங்கள் ஒரு லேண்டையோ இல்லை ஒரு வீட்டையோ வாங்குறதுக்கு முன்னாடி லீகல் கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எந்த ரிஸ்க்கும் இல்லாத ஒரு லேண்டை வாங்கலாம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லேண்டு வாங்குறதுக்கு முன்னாடி ஏன் லீகல் செக் பண்ணணும், அது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்கள் லேண்டு எதனா லீகல் பார்க்கணுன்னாலும் இந்த கமெண்ட் பாக்ஸில் உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுங்க, நாங்கள் லீகல் பார்த்து தருவோம். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.